ஹாய், ஹலோ, வணக்கம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம எடிட் பண்ண போறோம். ஸோ, ஸ்டார்ட் டூ எண்ட் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு பேசிக் எடிட்டிங் வந்து எப்படி பண்றதுன்றது வந்து உங்களுக்கு ஈஸியா கத்துக்கலாம். பேசிக் வந்து கிராப்பிங்லேருந்து டீநாய்ஸ், அப்புறம் டோன் அட்ஜஸ்ட்மென்ட், பேசிக் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ், தென் அதுக்கப்புறம் மாஸ்கிங், ஷார்ப்னஸோட வேல்யூ எப்படி வைக்கிறது, ஷார்ப்னஸோட பேசிக் டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே சொல்லிக் குடுக்க போறேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு இத எப்படி நம்ம கிராப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். லைட் ரூம்ல வந்து நீங்க டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இம்போர்ட் டேப்ல இப்படி தான் இருக்கும். ஸோ, நம்ம இத எப்படி எடிட் டேப்ல கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் ரூம பொறுத்தவரைக்கும் டெவலப்ன்றது தான் எடிட்டிங். டி கீ அழுத்துனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எடிட்டிங் டேப் வந்து ஓப்பன் ஆயிரும். அதாவது டெவலப் டேப் வந்து ஓப்பன் ஆகிரும். உங்க கீபோர்ட்ல ஆர் பட்டன பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிராப்பிங் மோட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ, இந்த இந்த டேப்ல வந்து நீங்க ஜஸ்ட் ஒரிஜினல்னு இருக்கும். ஒரிஜினல் ஆப்ஷன கிளிக் பண்ணி, நீங்க வந்து இத லேண்ட்ஸ்கேப் இல்ல என்னென்ன அ ரேஷியோல நீங்க வந்து கிராப் பண்ண போறீங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டு நான் இப்ப இந்த இமேஜ வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பா பண்ண போறேன். ஸோ, எதனால லேண்ட்ஸ்கேப் அப்டின்னா, இத நான் போர்ட்ரெய்ட்டா கிராப் பண்ணும்போது, இப்ப எக்ஸாம்பிள்க்கு சும்மா கிராப் பண்ணி காட்டுறேன். இப்ப நான் போர்ட்ரெய்ட்டா கிராப் பண்ணேன் அப்டின்னா, பெருசா ஒரு மாரி ஃப்ரேம் இல்ல. ஸோ, ஐ மட்டும் தான் நான் எடிட் பண்ண போறேன்னா, 1:1ல வச்சு நம்ம கிராப் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கீழ இருக்கிற ஸ்கின்னுமே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ, அதுவும் சேர்த்து நான் வந்து இந்த இந்த மாதிரி லெவல்ல வந்து நான் கிராப் பண்ணி ஒர்க் பண்ண போறேன். கிராப்பிங்ல நீங்க இன்னும் எவ்வளோக்கு வந்து ப்ராப்பரா கிராப் பண்றீங்களோ, ஸோ அப்ப பார்க்கும்போது உங்களுக்கு இமேஜ் பார்க்க நல்லா இருக்கும். ஸோ, இப்ப நான் இந்த இமேஜ 16:9க்கு இங்க மாத்திக்கிறேன். 16:9ல மாத்திட்டு, ஜஸ்ட் வந்து நான் கிராப் பண்றேன். ஸோ, கிராப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர். ஸோ, கிராப் பண்ணதுக்கப்புறம், இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது, இந்த டீட்டெயில் டேப ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். நாய்ஸ் இருக்கா ஃபோட்டோஸ்ல அப்படின்றத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இது நான் டேல எடுத்தேன். நல்லா சன்லைட் அது மேல பட்டுச்சு. ஸோ, அதனால எனக்கு வந்து டீநாய்ஸ் இங்க தேவையில்ல. நான் என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் ஐய ஃபுல்லா ஜூம் பண்ணி வச்சுட்டு, ஜஸ்ட் ஷார்ப்னஸ் மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ண போறேன். இமேஜ் வந்து அதாவது உங்க இமேஜ் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கிற அளவுக்கு ஷார்ப்னஸ இன்கிரீஸ் பண்ணணும். ஸோ, இவ்வளோ தூரம் இன்கிரீஸ் பண்ணா உங்களுக்கு தெரியும். இவ்வளோ வேல்யூ வந்து செட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இப்படி இருந்தது. நம்ம வந்து அந்த டீட்டெயில் தெரியிற அளவுக்கு ஷார்ப்னஸ் இன்கிரீஸ் பண்ணா போதும். ஸோ, இன்கிரீஸ் பண்ணதுக்கப்புறம் பிஃபோர், ஆஃப்டர் பார்க்கறதுக்கு உங்க கீபோர்ட்ல ஒய் கீய பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, பிஃபோர், ஆஃப்டர் காமிக்கும். நீங்க இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ, இங்கெல்லாம் எனக்கு நல்ல டீட்டெயில் கிடைச்சிருச்சு. இங்க இருந்தத விட ஆஃப்டர் எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் கிடைச்சிருக்கு. ஸோ, இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டீநாய்ஸ் வேணும்னா பண்ணிக்கலாம். ஸோ, டீநாய்ஸ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இங்க டீநாய்ஸ் கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ, நம்ப வந்து இப்ப டீநாய்ஸ் பண்ணியிருக்கோம். நல்லா பிளர்ரா இருக்கிற ஸ்பேஸ் வந்து நீங்க நல்லா எக்ஸ்ட்ரீமா ஜூம் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுல தான் டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ, அவ்ளோ கிரைன் வந்து எனக்கு வந்து உள்ள வந்திருக்கு. ஸோ, அந்த கிரைன ரிமூவ் பண்றதுக்கு ஜஸ்ட் நான் டீநாய்ஸ் ஸோ, டீநாய்ஸ் வேணுன்றவங்க பண்ணிக்கலாம். வேணான்றவங்கள நீங்க அப்படியே ஃப்ரீயா விட்டுறலாம். ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தென் நெக்ஸ்ட் வீடியோல வந்து எப்படி கலர் கிரேடிங் பண்றதுன்றது ஃபுல் டீட்டெயிலா சொல்லிக் குடுக்க போறேன். ஸோ, லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க. தேங்க் யூ.